வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே. இந்த பழமொழி எப்படின்னா, மனம் தூய்மையாக இருந்தால் நம்ம எந்த விஷயம் செய்யணும்னா எல்லாமே நல்லதாக நடக்கணும் தான் இந்த மந்திரத்தோட சுருக்கமான ஒரு விஷயம். அடுத்தது பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சபட்சி சாஸ்திரம். இது முன்னோர்கள் சொன்ன பழமொழி பார்த்திங்கன்னா, பஞ்சபட்சி ஜாதகம் தெரிஞ்சவனா பகைக்காத அப்படின்வாங்க. புரியுதுங்களா? சாரம் தெரிஞ்சிடும் சரசம் கொள்ளாதே அப்படின்வாங்க. இது ஒரு பழமொழி. இந்த பழமொழி என்ன, பஞ்சபட்சி ஜாதகம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணால் எப்பேற்பட்ட ஒரு வீரனாக இருந்தாலும் அவனை அடியோடு அழிச்சிருவான். அதனால தான் இது அந்த பகைய அதுக்கு உண்டான பழமொழி இது தான். இப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். இது ரொம்ப நம்ம டீப்பாக பார்க்கணும். ஏன்னா இது மற்றவங்களுக்கு கொஞ்சம் தவறாக பயன்படுத்திட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு கெடுதல் விளைவிக்கிறதுனால இது நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம். இது நம்ம தொழிலுக்கு மட்டும் இதை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புரியுதுங்களா? சரி, இன்றைய தலைப்புக்கு வெற்றி அடைகிறதுக்கான ஒரு ரகசிய வழின்றது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? நான் சில சமயத்தில் இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்ன பண்ணுவேன், இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வச்சு தான் சில சமயம் நான் குடுக்கல் வாங்க வச்சுக்குவேன். ஏன்னா அவன் பணமே அவங்ககிட்ட இல்லைனாலும் சரி, அவங்ககிட்ட அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவங்ககிட்ட இந்த நேரத்தை வச்சு நான் பணம் கொடுத்தேன்னா அந்த பணத்தை நான் வாங்கிடுவேன். ஏன்னா அவன்கிட்ட பணமே இல்லைனாலும் அந்த நேரத்தில் அவனுக்கு பணம் வந்துடும். புரிஞ்சுக்கோங்க. அவன் எப்பேற்பட்ட ஒரு இழுபடி ஆளாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், இப்போ அது சண்டை சச்சரவில் முடிஞ்சாலும் நம்ம பக்கம் சாதகமாக அது முடிஞ்சிடும். அதை வச்சு தான் என்ன பண்ணுவான், நிறைய பேர் நம்ம முன்னோர்கள்லாம் இதை வச்சு தான் இப்போ சில விஷயங்கள் நிறைய விஷயங்களை சாதிச்சாங்க. புரியுதுங்களா? இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது, பஞ்சபட்சனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நல்ல ஒரு தகுந்தமான ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுகணும். புரியுதுங்களா? அவங்கக்கிட்ட உங்கள் நட்சத்திரம் சொல்லணும். நான் இந்த நட்சத்திரம்ன்ற அவங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த பஞ்சபட்சி இதை சொல்லுவாங்க. பஞ்சபட்சினா நீங்கள் அந்த அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கணும். பார்த்தா பஞ்சபட்சினா என்னென்னு தெரியணும்ல. பஞ்சபட்சின்றது ஒன்றும் இல்லை, பறவை தான். பச்சின்றது பறவை, பஞ்சன்றது 5. புரியுதுங்களா? இதுதான் பஞ்சபட்சி. அந்த பஞ்சபட்சின்றது வல்லாறு, ஆந்தை, காகம், அப்புறமேட்டு கோழி, மயில். இதுதான் அந்த பஞ்சபட்சி. இந்த பஞ்சபட்சி என்னென்னா பஞ்சபூதங்களையும் ஆட்சி செய்யக்கூடியது. புரியுதுங்களா? பஞ்சத்திலும் இருக்கக்கூடியது. புரியுதுங்களா? வல்லாறு நிலத்தில் இருக்கும், நிலத்தில் ஆட்சி செய்யக்கூடாது. ஆந்தை நீரில் ஆட்சி செய்யக்கூடாது. காகம் நெருப்பில் ஆட்சி செய்யக்கூடியது. கோழி காற்றில் ஆட்சி செய்யக்கூடாது. மயில் ஆகாயத்தில் ஆட்சி செய்யக்கூடாது. இது மாதிரி இந்த 5ஐயும் ஆட்சி செய்யக்கூடாது. ஆனால் இந்த 5 இதற்கு பார்த்திங்கன்னா வல்லாறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் இது ஒரு தொழில் செய்யும். தொழில்ன்றது என்னென்னு பண்ணால் ஊன், உடை, அரசு, துயில், சாவு, இது மாதிரி தொழில் செய்யும். இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க காரியத்தை செய்வாங்க. அப்போ இதை வச்சு எப்போங்க அந்த காரியத்தை செய்வாங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ நம்ம ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம்ல, ஒரு 5 மணிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்ல, இது மாதிரி என்ன பண்ணுவோம்னா இது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பச்சி ஒரு தொழில் செய்யும். புரியுங்களா? ஃபஸ்ட்டு ஊன் கொள்ளும், அவன் நடை கொள்ளும், அரசு, துயிர், சாவுன்னு சொல்லி இந்த மாதிரி தொழில் செய்யும். இதை எப்படி நம்ம காலத்தோடு ஒப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாமன்றது 6 நாளைக்கு ஒரு ஜாமம் 2 மணி 24 நிமிடம்னு சொல்லி ஒரு ஜாமத்தை என்ன பண்ணுவோம், ஒரு நாளை பிரிப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பட்சிகள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலை பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு அந்த ஜாமத்தை எப்படி பிரிப்பாங்கன்னா, பகல் ஜாமம் காலை 6 மணி முதல் 8:24 வரை முதல் ஜாமம். அதுக்கப்புறம் காலை 8:24 முதல் காலை 10:40 வரைக்கும் 2ஆம் ஜாமம். அப்புறமேட்டு காலை 10:48 முதல் 1:12 வரைக்கும் 3ஆம் ஜாமம். அடுத்தது பகல் 12 முதல் 3:36 வரைக்கும் 4ஆம் ஜாமம். பிற்பகல் 3:36 மணி முதல் 6 மணி வரை 5ஆம் ஜாமம். இது பகலில் இருக்கக்கூடிய ஜாமங்கள். இரவு ஜாமன் பார்க்குறப்ப மாலை 6 மணி முதல் 8:24 மணி வரை முதல் ஜாமம் இரவு. இரவு 8:24 முதல் 10:48 வரை 2ஆம் ஜாமம். அப்புறமேட்டு 10:48 முதல் 1:12 வரை 3ஆம் ஜாமம். 1:12 முதல் 8:24 வரை 4ஆம் ஜாமம். அதிகாலை 6 முதல் 8:24 வரை 5ஆம் ஜாமம் சொல்லி இந்த ஜாமத்தை பிரிக்கிறாங்க. இந்த ஜாமத்தில் இந்த பறவைகள் ஒவ்வொரு தொழில் செய்யும். இந்த பறவையில் அந்த ஒரு நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பூர நட்சத்திரம் எடுத்திங்களா, ஒரு நட்சத்திரங்களில் 12 ராசிக்கு 12 நட்சத்திரங்கள் இருக்கும். புரியுதுங்களா? அந்த ராசிக்கு ஏற்ற இப்போ என்ன ஆகுனா அந்த தனிப்பட்ட நபர் இப்போ அதை பயன்படுத்த போகிறேன்னு, இப்போ நான் தான் அதை பயன்படுத்த போகிறேன்னா என்னோடய ராசி என்னன்னு பார்ப்பேன்.
என்னோடய ராசி எடுக்கிறப்ப என்னோடய பறவை என்னன்னு பார்ப்பேன். உதாரணத்துக்கு வல்லாறுன்னு வச்சுக்கோங்க. அந்த வல்லாறு வந்து ஒரு நாளைக்கு வந்து காலைல ஒவ்வொரு டைம் இருக்குல்ல, இந்த டைமில் வந்து அது என்ன தொழில்னு செய்கிறப்ப, இப்போ அரசுன்றது ராஜ்யத்தை பிடிக்கிறது, புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து நான் பணம் கொடுக்கலாம். கொடுக்குறப்ப அவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவங்ககிட்ட பணமே இல்லைன்னாலும் சரி, அவங்ககிட்ட பணம் வசூல் பண்ணிடலாம். இது மாதிரி குடுக்கல் வாங்கல இது வந்து நல்ல நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தும். ஒருத்தர் மருந்துக்கு நோய் குணமாகிறது கூட இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தை அறிஞ்சு அவங்களுக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க, புரியுதுங்களா? இது வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், புரியுதுங்களா? இது வந்து தொழிலுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துறது மட்டும் பார்க்கலாம். நம்ம இதுக்குள்ளே வந்து ரொம்ப விரிவாலாம் போக வேணாம், புரியுதுங்களா? இந்த ஊன் உடை இப்போ வந்து இந்த சாவுன்றப்ப சில வேலைகள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா சாவுன்றப்ப அது கெட்ட நேரத்தை குறிக்கிறதுனால அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகாது, புரியுதுங்களா? அதனால் இந்த நடை கொள்றப்பையும் சில விஷயங்கள்லாம் செய்யலாம். அந்த நடை சொல்கிறப்பையும் விஷயங்கள்லாம் செய்யலாம். இந்த துயில் செய்கிறப்பையும் அந்த ஊன் செய்கிறப்ப சில வேலைகள்லாம் செய்ய வேணான்னுவாங்க. ஊன் கூட செய்கிறப்ப கூட செய்யலாம். இது பர்சன்டேஜ் இருக்கும். ஒன்று 100%, ஒன்று 80%ன்னா அந்த ஜாதகத்தில் ரீதியாக வந்து சொல்லுவாங்க. நல்ல ஒரு தகுந்த ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோடய பஞ்சபட்சியோட நேரத்தை எனக்கு குறித்து கொடுங்க. இப்போ நித்ரா கேலண்டர்லாம் பார்த்திங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபட்சி ஜாதகத்தை குறித்து கூட ஆப்லாம் இப்போ இருக்குது. நித்ரா கேலண்டரில் பார்த்திங்கன்னா பஞ்சபட்சி அது ஒரு பிரிவு இருக்குது. அதில் போய் உங்கள் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இப்போ வளர்பிறை தேய்பிறைன்னு இருக்கும். அதில் கிருஷ்ணபட்சி இந்தபட்சின்னு சொல்லி இந்த நேரங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் தேய்பிறையாக இருந்தால் அதுக்கு உண்டான நட்சத்திரம் என்ன, வளர்பிறையாக இருந்தால் அதுக்கு உண்டான நட்சத்திரம் என்னன்னு பார்த்து அதில் வந்து நீங்கள் இப்போ பூரம் பூசம்னு சொல்லி நட்சத்திரங்கள் வந்து 24 நட்சத்திரங்கள் 24 28 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பறவை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் பறவை. நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன பறவை, அது வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் ஒரு அட்டவணை இருக்குது. இந்த டைமில் இந்த தொழில் செய்யணும்னு சொல்லி ஒரு அட்டவணை வந்து சித்தர்கள் வந்து முன்னாலேயே வந்து இதெல்லாம் குறித்து வச்சுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த தொழில் செய்யும். இந்த நேரத்தில் வந்து நம்ம கொடுக்கல் வாங்கல் ஒரு தொழில் செய்கிறப்ப அந்த தொழில் வந்து ரொம்ப சக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது சித்தர்கள் சொன்னது, புரியுதுங்களா? மற்ற எந்த ஒரு ஜோதிடர்களும் சொன்னது எல்லாம் கிடையாது. இது சித்தர்கள் வந்து சொல்லப்பட்டது, புரியுதுங்களா? இதை வந்து சித்தர்கள் வந்து அகத்தியர் நாடி சாஸ்திரம், போகர் பட்சி சாஸ்திரம், அகத்தியர் பட்சி சாஸ்திரம், போகர் பட்சி சாஸ்திரம் சொல்லி இந்த சாஸ்திரம் நூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைப்ரரியிலே நிறைய லைப்ரரியில் கிடைக்கும். அப்படிலாம் புத்தக நிலைகள்லாம் இருக்குது, பார்த்திங்களா? இந்த புத்தக நிலையிலே கிடைக்கும். ஜாதகக்காரங்கிட்ட பார்த்திங்கன்னா, ஏன்னா இதை பற்றி சொல்லக்கூடிய தெளிவான ஜாதகக்காரங்க அதிகமாக இப்போ கிடையாது. முக்காலத்தில் வந்து இருந்தாங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த துல்லியமாக அந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த நேரத்தில் இந்த விஷயம் செய்யுங்க, இந்த நேரத்தில் உங்கள் எதிரியை வந்து நீங்கள் இப்போ வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி டைம் அந்த காலத்தில் வந்து இப்படி தான் வந்து எதிரியை வந்து அவனுக்கு டைம் பிடிச்சி செய்வாங்க, புரியுதுங்களா? இதுதான் இந்த பஞ்சபட்சத்தோட சாஸ்திரம். இதை வந்து நம்ம தொழிலில் வந்து எப்படி பயன்படுத்தணும், இந்த நேரத்தில் நம்ம தொழில் செய்யணும், இந்த நேரத்தில் நம்ம கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்கணும், இந்த தொழில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வந்து நம்ம தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் தொழிலில் வந்து பயன்படுத்தலாம். இது வந்து பயன்படுத்துவது மூலம் என் வாழ்க்கையில் சில மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் இருக்கிறப்ப சரியாக தான் இருந்தது. அதனால் இது வந்து என் தனிப்பட்ட கருத்துனால உங்கள்கிட்ட நான் பகிர்ந்தேன். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தை நம்பிக்கையில் உள்ளவங்க வந்து உங்கள் தகுந்த ஜோதிடர், எல்லா ஜோதிடரும் சொல்லி, ஏன்னா நீங்கள் பிறந்த நேரத்தை கரெக்டாக சொல்லணும். ஏன்னா உங்கள் பிறந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம்னு சொல்லிக்கிறேன். இது வந்து நீங்கள் இந்த கணக்கில் பார்க்க போனீங்கன்னா, சாம கணக்கில் பார்க்க போனீங்கன்னா 2 மணிக்கு 24 நிமிடம். இது வந்து ஒரு ஜாதகத்தோட ஆட்சி காலம்னு இருக்குது. இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இத்தனை மணி நேரத்தில் உங்கள் ஜாதகம் அதாவது நட்சத்திரம் வந்து இருக்கும். அடுத்து இன்னொரு டைமில் வந்து இன்னொரு நட்சத்திரம் ஆட்சி செய்யும். இது மாதிரி என்ன பண்ணால் தன்னோட ஆட்சி காலத்தை வந்து அதை நிர்ணயிக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தகுந்த ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் போய்ட்டு மண்டையெல்லாம் அதிகமாக நீங்களாம் உழைக்க வேணாம். நல்ல ஒரு ஜோதிடராக உங்கள் நேரத்தை கரெக்டாக நீங்கள் துல்லியமாக உங்கள் நேரத்தை சொல்லணும். உங்களுக்கு துல்லியமாக நேரம் சொன்னால் அவன் பஞ்சபட்ச டைமை வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவான், சரிங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்குறது, ஒரு நல்ல தொழில் செய்கிறதோ, நீங்கள் ஒரு மருந்து உட்கொள்ள சாப்பிட போகிறீங்களா, அந்த மணி நேரத்தில் வந்து இதை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல நேரத்தில் வந்து நீங்கள் தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா, அப்போ வந்து இந்த பஞ்சபட்சி நேரத்தில், ஏன்னா மனிதர்களுக்கு வந்து கால நேரங்கள் வந்து சில சமயம் ரொம்ப பேட் டைமாக இருக்கும். இப்போ 7.5 நாட்டு சனி நடக்கிறப்ப சில விஷயம் செய்ய முடியாது. அந்த நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் நேரமே மோசமான இருந்தாலும் கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் இருக்குன்னு அது இதுதான். இப்போ இந்த பஞ்சபட்சி ஜாதகத்தில் உங்களோட ராசி வந்து அரசு தொழில் செய்கிறப்ப நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது சக்ஸஸாக மாறிடும்.
புரியுதுங்களா? அது வந்து தீமையா இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸா மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. இது உங்களையும் அழிச்சிடும், உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிடும். அதனால் இந்த தொழிலுக்கு மட்டும் இது தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. அதனால தான் இந்த ஜாதகத்தை பற்றி உங்ககிட்ட நான் வந்து விரிவாக சொல்லலை. ஏன்னா எந்த ஜாதகக்காரனும் இதை பற்றி விரிவாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நல்லவங்களுக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கும் கெட்டவங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு சொல்லக்கூடிய விஷயம்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப இது வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி கொஞ்சம் நாட்டு அதிகமாகி உள்ளே போய் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் அழிக்கிறதுக்கே வந்து டைம் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அது வந்து எங்களுக்கு வந்து தப்பாக போயிருந்தா அந்த ஜோதிடர்கள் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் இந்த ஜாதகத்தை வந்து வெளிப்படையாக யாரும் சொல்கிறதில்ல அதிகமாக. ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த விஷயத்த பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? இது வந்து நல்ல முறையில் பயன்படுத்துங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இது வந்து தவறாக தயவு செஞ்சு இது வந்து நான் இவங்ககிட்ட சொன்னேன்னு நினச்சி என்னை வருத்தப்பட வச்சிடாதீங்க. இது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.